இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷேக்காய் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஷேக்காய், சோப் நட், பாதாம் பிசின், நெல்லிக்காய், ஃப்ளாக்ஸீட், வெந்தயம். அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்க்கு நம்ம பயோ என்சைம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக இப்போ ஊற வைக்க போகிறோம் நம்ம. இது ஃப்ளாக்ஸீடு 2 ஸ்பூனும், வெந்தயம் 1.5 ஸ்பூனும், பாதாம் பிசின் ஒரு தேவையான அளவுக்கு நமக்கு ஷாம்பு கண்டிஷனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பாதாம் பிசின் நம்ம எடுக்க போகிறோம். இது எல்லாமே இப்போ இந்த சோப் நட்டை வந்து நம்ம கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது சோப் நட்டையும் ப்ளஸ் ஷேக்காவையும் ஒன்றா போட்டு நம்ம இப்போ ஒரு கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதை வந்து நம்ம சுடு தண்ணி போட்டு ஊற வைக்க போகிறோம். 24 மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்ட சோப் நட்டு அதுக்கப்புறம் ஷேக்காவும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 24 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இது நல்லா ஊற தான் நமக்கு அதிகப்படியான சோப்பு நிறையும் கிடைக்கும். நம்ம பசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்கும். நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ முன்னாடி நாள் நைட்டுக்கு நம்ம 8 ஹவர்ஸ்க்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தனி பவுலில் பாதாம் பிசினை நம்ம நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் நிறைய தண்ணி எடுத்துக்கணும், போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த 3 பொருட்களையும் ஃப்ளாக்ஸீடு, நெல்லிக்காய், வெந்தயம், இந்த 3 பொருளையும் நம்ம ஒரு தண்ணி பவுலில் போட்டு 8 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் காமிக்கிறதா பயோ என்சைம். இது ஆம்லா பயோ என்சைம். நான் இது நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்காக ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த ஷாம்பு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அதிகப்படியான முடிகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம ஒரு ஃபில்டரில் நம்ம ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படி பார்த்திங்கன்னா மேலே ஒரு துணி போட்டுட்டு அது கீழே ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு ஃபில்டர் நம்ம சேகரிக்கிற ஃபில்டரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பவுல் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்ச பாதாம் 8 ஹவர்ஸ் ஊறின பாதாமை தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். வடித்து எடுத்ததை பாதாம் பிசின் நம்ம முக்கியமாக எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம கண்டிஷ்னிங்க்கும் ஷாம்போட திக்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து சில்க் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஹேர் சில்க் அண்ட் ஷைனியாக இருந்தாலே இந்த பிரேக்கேஜஸ் எதுவுமே இருக்காது. நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது அவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் இந்த பாதாம் பிசின் நம்ம ஆட் பண்ணுறதுனால. இது ரொம்பவே முக்கியம். இந்த ஷாம்புவில் இதை ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பாதாம் பிசினை நம்ம இப்போ லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான 3 பொருள். இப்போ தான் இந்த பொருளை தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸீடு, நெல்லிக்காய், வெந்தயம். இதை வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸ்கேல்ப் இச்சினஸை தடுக்கிறதுக்கும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது இந்த 3 பொருளுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இந்த 3 பொருளுமே நம்ம முக்கியமாக சேர்த்துருக்கோம். நம்ம செம்பருத்தி சேர்க்கறதும் ரொம்ப நல்லது. என்கிட்ட செம்பருத்தி அந்த சமயம் இல்லை, அதனால் என்னால் செம்பருத்தி சேர்க்க முடியல. இப்போ இந்த 3 பொருளுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஷேக்காவோட பேஸில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா கலந்து வச்சுட்டு திரும்ப இதையும் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம் ஒரு தனி கிளாத் வச்சு. இதை இப்போ நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டோன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஷாம்புக்குள்ளே நமக்கு நல்லா ஃபுல்லாக இறங்கி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு திப்பியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம திரும்ப ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபில்டர் பண்ணால் நம்ம ஷாம்போட அந்த கன்சிஸ்டன்சியே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஃபில்டர் பண்ணுறோம். நம்ம அப்படியே ஆட் பண்ணோன்னா நமக்கு திப்பியாக இருக்கும். நம்ம மண்டியில் அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து திரும்ப இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும்.
இதில் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பாதாம் பிசினை ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தனியாக செப்பரேட்டாக நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பிசினை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அங்கங்கே திப்பியாக நிற்காமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதோடு இப்போ கலந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு ஷாம்பு நல்ல திக்னஸாக கிடைக்கும். பாதாம் பிசினை இப்போ நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபில்டர் பண்ண போகிறோம். அப்போ தான் இன்னும் நமக்கு நல்ல நைஸாக கிடைக்கும். நமக்கு ஷாம்புவோட அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். வேறு ஏதாவது நம்ம திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம இப்போது. இது மிக்ஸ் பண்ண நான் பயோஎன்சைம் எப்படி ரெடி பண்ணேன்னா 15% இருக்கிற மாதிரி ஒரு பாட்டிலோட கெப்பாசிட்டி, அதில் 3 பங்கு வந்து நெல்லிக்காய், அப்புறம் 1 பங்கு நாட்டு சக்கரை, 10 பங்கு அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து முதல் 30 நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற குட் பாக்டீரியாலாம் உருவாகும். அந்த நம்ம எதுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோன்னா நமக்கு அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு தீனி மாதிரி தான் அந்த நாட்டு சக்கரை. அதை சாப்பிட்டு அந்த நல்ல பாக்டீரியாலாம் உருவாகும். அதை முதல் 30 நாளைக்கு நம்ம திறந்து மூடணும். அப்போ தான் அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்த 60 நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா அந்த 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 அடுத்த 60 நாளைக்கே நம்ம அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடணும். அப்புறம் 90 டேஸ்க்கு அதுக்கப்புறமா நமக்கு பயோஎன்சைம் ரெடி ஆகிருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இப்போ நம்ம பயோஎன்சைம். இந்த பயோஎன்சைம் தான் நம்ம இந்த ஷாம்பில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பயோஎன்சைம் யூஸ் பண்ணுறதுனால நோ எக்ஸ்பைரி. இதுக்கு வந்து எக்ஸ்பைரியே கிடையாது. ஷாம்பு நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. அதனால தான் இந்த ஷாம்புவில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்க்கு பயோஎன்சைம் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் பயோஎன்சைம் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்ற வீடியோ பற்றின டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த பயோஎன்சைம் எப்படி ரெடி பண்ண, அந்த 90 டேஸ் ப்ராசஸ் எப்படி பண்ணன்ற வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் நான் அது கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கலெக்ட் பண்ண இந்த ஷாம்பூ பேஸில் நம்ம இப்போ ஒரு 30 mlக்கு பயோஎன்சைம் ஆட் பண்ணி வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பாட்டிலில் ஒரு 2 டேஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அதில் கேஸ் ஃபுல்லாக கேஸ் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 30 mlக்கு வந்து பயோஎன்சைம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து பாட்டிலோட கேப்பை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நமக்கு ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷாம்புவை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேருக்கு ஃப்ரீ சாம்பிளாக நான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அவங்க யாருமே ஃப்ரீ சாம்பிளாகவே எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு பே பண்ணாங்க. நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி கிளினிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் நியூரோவில் ஒர்க் பண்ணேன். ரிசைன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே பணன்றது வந்து சுயமரியாதை. அப்பா கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் ஆகாது. நம்ம தேவைக்கு, நம்ம செலவுக்கு, நம்ம சம்பாரித்த காசுலேருந்து நம்ம செலவு பண்ணால் தான் நமக்கு அதில் திருப்தி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வேலை, ஒரு சின்ன தொழில், ஏதாவது ஒரு சின்ன தொழில். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வாங்குகிற முதல் சம்பளம் இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு 100 rupees ஜிபேயில் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. நீ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் செய்யணும், நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.